அப்ப கடவுள் அவருக்குள்ளேயே பேசினாரு. लेकिन परमेश्वर अपने आप खुद ही बात कर रहे थे. 1ஆம் அதிகாரம் வாசி பாருங்க, அவருக்குள்ளேயே பேசுகிறாரு. यहाँ पर लिखा है परमेश्वर खुद ही बात कर रहे थे. மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றாரு. मनुष्य को हम सृष्टि करेंगे करके. அப்ப அவர் பைத்தியக்காரா? क्या वो पागल थे? அதே போல தேவன் उसी तरह நமக்குள்ள இருந்து परमेश्वर हमारे अंदर அவருடைய வெளிச்சத்தை காட்டும் போது उनकी प्रकाश जब हमको दिखाते हैं நம்ம தாளாத நம்ம கத்துவோம். हम अपने आप ही चिल्लाकर बोलने लगते हैं. அது ரொம்ப நல்லது. वो बहुत ही अच्छा है. இப்போ வெளியே இருக்கிறது பெட்டரா, क्या बाहर रहना अच्छा है உள்ள இருக்கிறது பெட்டரா? या फिर यीशु मसीह को अंदर बिठाना अच्छा வெளியே है? இருந்தனா நீங்க எங்கனா வெளியே போயினா அவர் இங்கேயே இருப்பாரு. आप कहीं और कहीं जाने से यीशु मसीह तो इधर ही रहेंगे. உள்ள இருக்கனா நீங்க எங்க போனாலும் கூட வருவார். लेकिन यीशु मसीह जब अंदर रहेंगे तो कहीं भी आप जाने से वो भी साथ साथ आएंगे. அதுக்கு தான் அதிக மகிமை இது. यही इसी का मतलब है हम अधिक महिमा पाए हैं. ஆமென். आमेन. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு ஓவரா புரியுது. मुझे बहुत ज़्यादा समझ में आ रहा है. ஆமா, அப்படியே ஏன்னா இந்த 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 வெளிச்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்கும். ये जो प्रकाश है थोड़ा थोड़ा आपको भी आएगा. ஆமா, பட்டுன்னு அடிச்சிச்சுன்னா एकदम से आने से வெளிச்சம் प्रकाश நீங்க துள்ளிடுவீங்க. आप एकदम उछल पड़ेंगे. ஆமே, அது அடிக்கும் அப்பப்போ. वो प्रकाश आएगा. ஆனா எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளா கொஞ்சம் அடிச்சுனே இருக்குது. लेकिन मुझे बहुत बहुत दिनों से मुझे प्रकाश आते आ रहा है. இப்போ ஓவரா அடிக்குது எனக்கு. लेकिन आजकल बहुत ज़्यादा. அதனால நானே பெனாத்துறேன் பாருங்க. इसलिए मैं अपने आप ही खुद ही बात करते रहता हूँ. காலையில பாஸ்டர் அம்மா உள்ள வந்து நான் பாத்ரூம் உள்ள போயிட்டேன். मैं सुबह बाथरूम के अंदर चला गया. என்னப்பா சத்தம் கேக்குது, உள்ள சத்தம் கேக்குதுன்றாங்க. वो बाहर से सिस्टर पूछ रहे हैं क्या आवाज आ रहा है करके. இல்ல எனக்குள்ளே நான் பேசினுக்கிறேன் அப்படின்னு. मैं अपने आप ही बात कर रहा हूँ करके मैं बोल रहा था. என்ன நினைப்பீங்க? आप क्या सोचेंगे? பைத்தியமா உனக்குள்ள பேசுறதுக்கு? क्या पागल हैं अपने आप बात करने के लिए? அப்ப கடவுள் அவருக்குள்ளேயே பேசினாரு. लेकिन परमेश्वर अपने आप खुद ही बात कर रहे थे. 1ஆம் அதிகாரம் வாசி பாருங்க, அவருக்குள்ளேயே பேசுகிறாரு. यहाँ पर लिखा है परमेश्वर खुद ही बात कर रहे थे. மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றாரு. मनुष्य को हम सृष्टि करेंगे करके. அப்ப அவர் பைத்தியக்காரா? क्या वो पागल थे? இல்லைங்க, ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டோமா நாம நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை தழும்பி வெளியே ஓடியாரோம். जब हम परमेश्वर के अंदर आ गए तो हमारे अंदर जो महिमा है वो ऊपर उभर के आएगा. சில வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது நம்மளே கத்துவோம் உள்ளந்து. वो अभिव्यक्ति जब हम के हमारे अंदर डालेंगे तो हम चीख के बोलेंगे. அப்படிதான் கத்துறேன் நானு. उसी तरह मैं भी चिल्लाकर बात என்ன என்னப்பாச்சுன்றாங்க. सिस्टर बाहर से पूछ रहे थे क्या हो गया अंदर करके. இப்ப உள்ள போய் என்னப்பா பேசினுக்குற? आप अंदर जा बाथरूम के अंदर जाके क्या बात कर रहे हो करके पूछ रहे थे. எனக்குள்ளேயே பேசினுக்குற. मैं अपने आप ही बात कर रहा था. அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் जो परमेश्वर मुझे अभिव्यक्ति दे रहे हैं தளம்பும்போது பேச்சு ஆட்டோமேட்டிக்கா जब வரும். उभर के आता है मैं अपने आप ही बात करने लगा. ஆனா நான் எல்லாரும் மற்ற மக்களுக்குள்ள लेकिन और लोगों के साथ குறைகளை எண்ணி பார்க்கும்போது और लोगों के साथ जब कमियों को देखने से அவங்க பேசிப்பாங்க, அவங்களும் பேசிப்பாங்க. कमियों को देखने से वो खुद ही बात करते हैं. என்னடா இது क्या है क्या हो रहा है करके बोलते हैं. சொல்றீங்களா இல்லையா? आप भी बोलते हैं ना कुछ कमी आने से. சொல்ல மாட்டீங்களா? आप बोलते என்ன हैं ஏன் தான் இப்படி இருக்குதோ? क्यों ऐसा हो रहा है हमारे लिए. சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? आप बोल रहे हैं ना ऐसा. சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா अगर नहीं बोलने से நான் தலையில வந்து கொட்டிடுவேன். आप नहीं, मैं ऐसा नहीं बोल रहा हूँ करके बोलने से ஏன் நம்மளே நானே சொல்லுவேன் அந்த மாதிரிலாம். मैं भी बोलता हूँ ऐसा. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. क्या हो रहा है आजकल करके बोलता हूँ मैं. என்னதான் பண்றாரு அந்த ஆண்டவர்? क्या परमेश्वर क्या कर रहे हैं नहीं मालूम. நமக்குள்ளேயே வந்து சில நேரத்தில் சோர்ந்து போய் பேசிக்கிறோமா இல்லையா? कभी कभार हम उदास होकर ऐसे बोलने लग जाते हैं. பேசிக்க மாட்டீங்களா? हम अपने आप ही बोलने लग जाते हैं. அது வந்து நமக்குள்ளே இருக்கிற சோர்வை நாமே பேசிப்போம். हमारे अंदर जो उदासी है हम अपने आप ही बोलते रहते हैं. அதே போல தேவன் उसी तरह நமக்குள்ளே இருந்து परमेश्वर हमारे अंदर அவருடைய வெளிச்சத்தை காட்டும்போது उनकी प्रकाश जब हमको दिखाते हैं நாம தாளாத நம்ம கத்துவோம். हम अपने आप ही चिल्लाकर बोलने लगते हैं. அது ரொம்ப நல்லது. वो बहुत ही अच्छा है. ஆமென். आमेन. அல்லேலூயா. आमेन. அது ரொம்ப கெட்டது. वो उदासी में बोलना तो बहुत बुरी बात है. உங்களுக்குள்ளேயே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தினியா ரொம்ப கெட்டது. कुड़कुड़ाते रहने से वो बहुत बुरी बात है. वो என்ன இப்படி இருக்குது, என்ன இப்படி இருக்குது, क्या என்ன இப்படி ऐसा இருக்குது है, क्यों हो रहा है ऐसा. அப்படின்னு கேட்டா அது ரொம்ப மோசமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். वो तो बहुत बुरी बात है. ஆனா இப்படி ஆண்டவர் பேசுறத கேட்டுட்டு परमेश्वर जब आपसे बात कर रहे हैं वो நீங்க உங்களுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சீங்கன்னா आपके अंदर खुशी होकर நீங்க ரொம்ப நல்ல லெவல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். आप चिल्ला के बात करने से वो बहुत अच्छे स्थान पर आप हैं करके इसका मतलब है. அப்ப பாருங்க அதிக மகிமை. अधिक महिमा. அதனால தான் பவுல் சொல்றாரு இங்க पत्रस बोल रहे हैं 12 வசனத்துல ये 12 वचन में बोल रहे हैं நாங்கள் மிகவும் தாராளமா பேசுகிறோம்.
हम बहुत साहस के साथ बोल रहे हैं करके ஹலோ என்ன இப்படி பேசுறாராம்? हम बहुत साहस से बोलते हैं, மிகவும் தாராளமா பேசுறோம். बहुत साहस के साथ बोलते हैं। அதனால தான் பாத்தீங்கன்னா நான் தாராளமா பிரசங்கம் பண்ணிட்டு வரேன், போயிட்டு इसलिए मैं बहुत साहस से बहुत प्रचार करके ஏராளமா பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். मैं बहुत आयात में இப்போ प्रचार கூட करके சாம் आता வசனம் வாசிச்சாரு. हूं। शाम जब वचन पढ़े थे, மணலத்தனையாக वो வருவார்கள், बालू के किनके की तरह यहाँ पर लोग आएंगे ஏராளமா करके, பொன்னியும் வெள்ளியும் கொண்டாந்து கொட்டுவார்கள். बहुत आयात में यहाँ पर सोना चांदी लेके आएंगे करके उन्होंने वचन पढ़ा था। ஆனா ஒரு மாதிரி இருக்கும். लेकिन आपको सुनने के टाइम कैसे क्या பவுல் लगेगा? அதான் சொல்றாரு, लेकिन पतरस बोल रहे நாங்கள் हैं, தாராளமா பேசுவோம். சொல்லுங்க தாராளமா हम பேசுவோம். बहुत आयत में கொஞ்சம் बोलेंगे। தாராளமா சொல்லுங்க, தாராளமா பேசுங்க. आप बोलिए, बहुत आयत में हम बोलेंगे। வீட்ல தாராளமா பேசுங்க பிரதர். आप घर में भी बहुत आयत में बोलिए। ஆமென். आमेन। ஏன்னா இது மகிமையின் மேல் மகிமை வரும். क्योंकि ये महिमा के ऊपर महिमा आएगा आपको।